السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، بسم الله الرحمن الرحيم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وقائدنا وشفيعنا رسول الله صلى الله عليه وسلم: إن الله يحب الشباب الذي يفني شبابه في طاعة الله، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஹாத்தமுல் அம்பியாஇ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா சூரா யாசீனிலே மூமின்கள் அவர்கள் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், அவர்களின் மரணம் எப்படி அமைய வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் ஒரு வரியில் மிக அற்புதமாக குறிப்பிடுகிறான். நாம் அதிகமாக ஓதுகிற சூரா யாசீன். கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய இதயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா யாசீனை குறிப்பிடுவார்கள். குர்ஆனுடைய இதயம் என்று சொல்லப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், குர்ஆனிலே மூல கருத்துக்களாக எதுவெல்லாம் சொல்லப்படுதோ அது அனைத்தும் சூரா யாசீனில் சொல்லப்படும். குர்ஆன் அறிவியலை பற்றி போதிக்கிறது, ஆன்மீகத்தை போதிக்கிறது, அரசியலை போதிக்கிறது, பொருளியலை போதிக்கிறது, எல்லா துறைகளையும் எல்லா கலைகளையும் குர்ஆன் போதிக்கிறது. குடும்பவியல் பற்றி பேசுகிறது, வியாபாரத்தை குறித்து பேசுகிறது. இப்படி குர்ஆன் போதிக்கிற எல்லா விஷயங்களும் அதனுடைய சாரம் சூரா யாசீனில் அடக்கம். எனவேதான் சூரா யாசீன் கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய இதயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். குர்ஆனிலே நிகழ்காலம், வருங்காலம், கடந்த காலம் என்று எல்லா முக்காலத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் குர்ஆனிலே உண்டு. அப்படிப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கியது சூரா யாசீன். ஆக ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லீம் அவர் எப்படி வாழ வேண்டும், ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும், ஒரே வார்த்தையில் அல்லாஹ் சொல்லுவான்: வனக்துபு மா கத்தமு ஆசாரஹும். நீங்கள் வாழ்ந்த காலங்களில் செய்கிற அமல்களையும் வாழ்ந்ததற்கு பின்னால் விட்டு செல்லுகிற அடையாளங்களையும் நாம் தெளிவாக பதிவு செய்து வைப்போம். அல்லாஹ் ஒன்று இருக்கிறது அமல்கள், இன்னொன்று இருக்கிறது அசர்கள், வரலாற்று சுவடுகள் என்று நாம் சொல்லுவோம் இல்லையா? வாழ்ந்த காலங்களில் உள்ள தக்தீம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வனக்துபு மா கத்தமு. வாழுகிற காலங்களில் நீங்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து எந்த அமல் செய்திருக்கிறீர்களோ அதையும் நாம் எழுதி வைப்போம். ஆசாரகும், அவர்கள் வாழ்ந்ததற்கு பின்னால் விட்டு செல்லுகிற அவர்களுடைய அடையாளங்கள், அது ரொம்ப முக்கியம். ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் நான் வாழுகிற காலங்களில் வாழ வேண்டும், அது வாழ்வது போன்று பேசப்பட வேண்டும், நல்லமல்கள் செய்ய வேண்டும். இரண்டாவது விஷயம், நான் மரணித்ததற்கு பின்னால் என்னை குறித்து சார்ந்தவர்கள் பேச வேண்டும். அதற்கு பேர் ஆசார்.
அவரா மூத்தா போயிட்டாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, மரணித்து எடுத்து செல்லப்படுகிற ஜனாசாவை பார்த்து ஒரு முஸ்லிமின் கரம் அல்லது ஒரு மனிதனின் கரம் நீட்டப்பட்டு இவரா மூத்தானார், நல்ல மனிதராயிற்றே என்று சொல்லுவாரேயானால் அல்லாஹ் அந்த ஒருவரின் வார்த்தைக்காக இந்த மையத்தை கபூல் செய்வான். நாங்கள் சொல்லலாம். வாழ்ற காலங்களில் எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடான மூத்தா போனதற்கு பின்னால நம்ம அதை பற்றி கண்டுகொள்ளல என்பதல்ல, மரணித்ததற்கு பின்னாலும் நாம் இந்த உலகத்தில் நல்ல அமல்களால், நல்ல குணத்தால், நல்ல வாழ்க்கையால் பேசப்படணும். அதற்கு பெயர் ஆசார். குர்ஆன் சொல்லுது, வாழுகிற காலங்களில் இஸ்லாத்திற்கு நீங்கள் எப்பொழுதும் கண்ணியமானவர்களாக வாழ வேண்டும். மரணித்ததற்கு பின்னால் உங்கள் வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியையும் பாடத்தையும் பயன்பாட்டையும் தர வேண்டும். அதற்கு பெயர் ஆசார். அமல்களை விட்டு செல்கிறோம், அடையாளங்களையும் விட்டு செல்லுங்கள். மௌத்தா போனதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மையத்து ரெண்டு நிலையில தான் அடையும். ஒன்னு முஸ்தரி, இன்னொன்னு முஸ்தராக். இவரா மௌத்தா போயிட்டார், இருந்திருந்தா இன்னும் பாவத்தை தான் செய்வார், இன்னும் அநியாயம் தான் பண்ணுவான், இன்னும் எவ்வளவோ செய்வான். எத்தனையோ பேர். மார்க்கம் வாயை கட்டு போட்டு வைத்திருக்கிறது. மௌத்தா போனதற்கு பின்னால் அவர்களுடைய தீய விஷயங்களை பேச வேண்டாம் என்று கண்டித்திருக்கிற அதே நேரத்தில் மனசார ஒருத்தர் வாய் திறந்து பாராட்டணும் சொல்லி சொன்னா, நல்ல அமல்களை விட்டு சென்றாதான பாராட்டுவாங்க, நல்ல குணங்களை விட்டு சென்றாதான பாராட்டுவாங்க. அது ரொம்ப முக்கியம். அல்லாஹ்ட்ட அது அங்கீகாரம். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அமல் ஒன்று இருக்குது, அசர் ஒன்று இருக்குது. நான் மூத்தா போனதற்கு பின்னால என் சகோதரரை வருத்தப்படணும், என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பத்தார்கள், என் பக்கத்து வீட்டுக்காரர், என் நண்பர்கள், நான் சார்ந்திருக்கிற மஹல்லா, ஒரு நல்ல மனுஷனை இழந்துட்டோமே என்று வருத்தப்படுகிற வாழ்க்கை அசர். இதற்கு பெயர் அசர் என்று சொல்லுவோம், வரலாற்று சுவடு. நான் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது விட்டு செல்கிறேன், என் மௌத்திற்கு பின்னாலேயும் அது நடைபெறுமானால், நான் உருவாக்கிய என் பிள்ளை, நான் உருவாக்கிய என் குடும்பம், நான் உருவாக்கிய மஹல்லா, நான் உருவாக்கிய மஸ்ஜித், நான் உதவி செய்த, இப்படி எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் ஹயாத்தில் நம்ம எதையாவது ஒன்று துவக்கி வச்சுட்டு போயிருப்போம். அதுக்கு பின்னால் நடக்கிற நிகழ்வுகள் அது கியாமத்து வரைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஆக அமல்கள் முக்கியம் என்கின்ற அளவுக்கு அசர்களும் முக்கியம். வாழுகிற காலங்கள் சுருங்க சொல்வதானால் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை இப்படி அமையணும் சொல்லி குர்ஆன் சொல்லுது. அவர் ஹயாத்தாக இருக்கிற காலகட்டத்தில் அவரால் இஸ்லாத்திற்கு கண்ணியம் கிடைக்கணும்னு அர்த்தம். ஒரு முஃமினுடைய வாழ்க்கையால இஸ்லாம் கண்ணியம் அடையணும், இஸ்லாத்தை பற்றிய உயர்வான பார்வை வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்திலையும் நீங்க அப்படி விட்டுட்டு போங்கன்னாங்க. உங்க வாழ்க்கையும் அப்படி இருக்கட்டும். நீங்கள் வாழுகிற வாழ்க்கை, குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்லுவான், இன்னனி மினல் முஸ்லிமீன். நீ எந்த இடத்திலையுமே கண்ணியமாக சொல்லணும், நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு முஸ்லீமும் சொல்லுங்கிறான். நான் ஒரு முஸ்லீமும் சொல்ற அளவுக்கு கண்ணியமாக நீ வாழ்ந்து பழகுங்கிறான். முஸ்லீமா அவரா வியாபாரம் நேர்மையாக இருக்கும், முஸ்லீமா நல்ல குணமுள்ளவராக இருப்பார். உன்னால் இஸ்லாத்திற்கு கண்ணியமும் மரியாதையும் வர வேண்டும் என்பது தக்தீம் என்பதற்கு அர்த்தம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வாழுகிற காலங்களில் இஸ்லாத்திற்கு நீ கண்ணியப்படுத்துறவனாக வாழணும். மௌத்தா போனதற்கு பின்னால உன் நினைவுகளை இஸ்லாம் வச்சிருக்கும் என்ற அர்த்தம் அந்த ஆயத்தில். ஹயாத்தில் நீங்க இஸ்லாத்திற்கு கண்ணியம் உள்ளவர்களா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அடிக்கடி தங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். சித்தீக் ரலியல்லாஹு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறதா, என்குசு தீனவான ஹய்யுன், நான் ஹயாத்தாக வாழ்ற வரைக்கும் என்னால இஸ்லாத்திற்கு எந்த குறையும் வரவிட மாட்டேன். நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் அது பாதிக்கிறது நாம் சார்ந்திருக்கிற ஷரியத்தை, நாம் சார்ந்திருக்கிற தீனை, நம்முடைய மார்க்கத்தை. கண்ணியமிக்க முஃமினீன்களை, இதை ஏன் இவ்வளவு அழுத்தம் கொடுத்து சொல்றேன்னு சொல்லி சொன்னா, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் அதை யோசிக்கணும். இன்றைக்கு இலங்கையில் நீங்கள் படிக்கலாம், பார்க்கலாம், இலங்கையில பற்றி எரிகிறது. இலங்கை முஸ்லிம்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், முஸ்லிம்கள், பெண்கள் என்றெல்லாம் சிங்கள வெறியர்களின் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு, உலகத்துல கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் சிரியாவினுடைய நிகழ்வுகளை குறிப்பிட்டோம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்றைக்கும் இஸ்லாமிய சமுதாயம் இலங்கையிலே எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை சந்திச்சிருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா 43 பள்ளிவாசல்கள் கொளுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையில் 43 பள்ளிவாசல்கள் கொளுத்தப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஏக காலத்தில் நிறைய எதிரிகளை உலக அளவில் எதிர்கொள்றாங்க. ஒரு புறத்துல RSS, மறுபுறத்தில் முஷ்ரிக்குகள், காஃபிர்கள், யூதர்கள், நசாராக்கள், பௌத்தர்கள் என்றெல்லாம் உலக அளவில்
யாரும் சளைத்தவர்கள் அல்ல. இஸ்லாத்திற்கு எதிர்ப்பு சிந்தனையில, இஸ்லாத்தை எதிர்க்கிறதுல உலகத்தில் யார் தவறு செய்தாலும் அது அவர்களோடு மட்டும்தான் பார்க்கப்படுகிறது. ஒரு முஸ்லிம் தவறு செய்தால் மட்டும்தான் அவர் சார்ந்திருக்கிற மார்க்கத்தோடு பின்னி பார்க்கப்படுகிறது. இலங்கையில் நடக்கிற இத்தனை பிரச்சனை, 4000 முஸ்லிம்கள் கடுமையாக தாக்கப்பட்டு அவர்கள் கடும் நோய்க்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். 43 பள்ளிவாசல்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கலவரம் முடிவுக்கு வரல. என்ன காரணம்? இலங்கையே பற்றி எரிகிறது. இஸ்லாத்துக்கு எதிராக சிங்களத்தினுடைய இந்த தாக்குதல் என்ன பிரச்சனை தெரியுமா? எந்த ஒண்ணுமே நீங்க பார்க்கலாம், சாதாரணமாக ஒரு சின்ன நிகழ்வு தான். இது எங்க இருந்து துவங்குச்சுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு 4 முஸ்லிம் வாலிபர்கள் ஆட்டோல போயிருக்கிறாங்க. 4 முஸ்லிம் வாலிபர்கள் ஆட்டோல போயிருக்கிறாங்க. எதிரில் இன்னொரு டெம்போ வந்திருக்கிறது. லேசாக டெம்போ ஆட்டோவை இடித்து விட்டதை, கண்ணாடி உடைகிறது. இப்ப டெம்போவுடைய டிரைவர் அவர் இறங்கி அந்த ஆள் சொல்றான், கண்ணாடி உடைக்கப்பட்டதற்கு என்னவோ நான் கொடுத்தரேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான பணம் ஈடு செய்யப்படுது, முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த 4 இளைஞர்கள் விடல. அவர்கள் குடிபோதையில் இருந்தார்களோ அல்லது போய் குடிச்சிட்டு வந்தாங்களோ, இந்த 4 முஸ்லீம் இளைஞர்கள் போய் அதை மறுபடியும் மீண்டும் போய் துரத்தி அந்த டெம்போ டிரைவரை கொலை செய்யறாங்க. கொலை செஞ்சாங்க குடிபோதையில். ஒரு 4 இளைஞர்களின் தவறான இந்த போக்கு இன்னைக்கு 4000 பேர்களுடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கிறது. 43 பள்ளிவாசல்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பின்னணியில உடனே அவர்கள் சிங்களர்கள் ஒரு முஸ்லீமை, அப்துல் அலீம்ங்கிற ஒரு முஸ்லீம் அந்த இடத்துல உடனே கொலை செய்யறாங்க. சம்பந்தமே இல்லை, அந்த முஸ்லீமை கொலை செய்யறாங்க. அதற்கு பின்னணியில இன்றைக்கு இலங்கை பெரும் கலவரத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. நியமிக்க முஃமினீன்களே, இந்த சமுதாயத்தில் எங்கோ நடக்கிற நிகழ்வல்ல, நமக்கு பக்கத்தில் நடக்கிற நிகழ்வுகள் நமக்கு தருகிற ஒரு பெரிய பாடம் என்னன்னா, இந்த உம்மத்தினுடைய இளைஞர்களை நாம் சீர்படுத்தாவிட்டால் இந்த சமுதாயம் பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டியது. போதைக்கும், பெண்ணுக்கும், ஆபாசத்திற்கும், இன்டர்நெட்டிற்கும் அடிமையான ஒரு இளைஞர் சமூகத்தை நாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். இது அங்க மட்டுமல்ல, பல இடங்களில் இளைஞர்களுடைய நிலை இன்றைக்கு இதுதான். எண்ணிமிக்க முஃமினீன்களே, யோசிக்க வேண்டும். நடைபெற்ற இந்த 4 இளைஞர்கள் ஏன் அவ்வளவு ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் வரலாற்றுல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு 20 வருஷம் வரலாற்றுல நீங்க பாத்தீங்கன்னா, முஸ்லிம்களை பற்றியான ஒரு தவறான ஒரு அபிப்பிராயங்கள், தீவிரவாதிகளோடு தேச குற்றவாளிகளாக சித்தரிக்கப்படுகிறதனுடைய பின்னணியில் அத்தனைக்கும் எத்தனையோ விஷயங்களை நம்ம சந்திச்சிட்டோம். பாபர் மஸ்ஜித் கலவரங்களுக்கு பின்னால், கோயம்புத்தூர் கலவரங்கள், இது எல்லாமே நீங்க யோசிச்சீங்கன்னா, ஒரு கோயம்புத்தூர் கலவரம் எடுத்துக்கங்க, அது ஏற்படுத்தின தமிழகத்தினுடைய அரசியல்ல, முஸ்லீம் வாழ்க்கையில, சமூகத்துல எத்தனை பெரிய வழிகளையும் வேதனைகளையும் தந்துச்சு. என்ன காரணம்? கோயம்புத்தூர் கலவரத்தினுடைய அடிப்படை என்ன? எங்க இருந்து துவங்குச்சு? ஒரு இளைஞனின் தவறான அணுகுமுறை இல்லையா? நம்ம இதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு முஸ்லீம் இளைஞர்களுடைய தவறான அணுகுமுறை முதல்ல. இப்படி சமுதாயத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை நாம் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக இந்த உம்மத்திற்கு வழிகாட்டினாங்க. இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களை சீர்திருத்தம் செய்யாதவரை, அவர்களை சரியான பாதைக்கு கொண்டு செல்லாதவரை இந்த சமுதாயத்திற்கான கண்ணியமான வாழ்க்கை என்பது கேள்விக்குறியார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட இளைஞர் சமூகத்தை உருவாக்கினார்? ரசூலுல்லாஹ்வை சுற்றி இருந்தவர்கள் எல்லாருமே இளைஞர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுற்றி இருந்தவங்க பூராவுமே இளைஞர்கள், சின்ன சின்ன வயசுல உள்ளவங்க தான். அவங்கள வச்சுதான் பெரிய சாதனைகள் படைச்சிருக்கிறாங்க. ஆமன பிய ஷபாப் வ கஃபர பிய ஷுயூக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் தீனுக்கு, எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் என் தீனுக்கு ரொம்ப எனக்கு பக்கபலமா இருந்தவங்க இளைஞர்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமா அந்த வார்த்தையை சொல்றாங்க. இளைஞர்கள் தான் என்னுடைய தீனுக்கான உதவியாக இருந்தாங்க. எத்தனையோ சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும்னு ரசூலுல்லாஹ்வை பார்த்து நிறைய சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு சஹாபியை பார்த்து மட்டும் அந்த வார்த்தையை சொன்னார். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹுங்கிற ஒரு 17 வயது இளைஞரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஅதே, உஹது போர்க்களத்தில் சொன்னாங்க. ஏன்னா சஅத் ரலியல்லாஹுக்கு இந்த உம்மத்தில் அம்பெறுகிற நல்ல ஆற்றல் சஅத் ரலியல்லாஹுக்கு இருந்துச்சு.
அம்பெறிகிறதுங்கிறது அன்னைக்கு ஒரு பெரிய கலர், பெரிய இல்மு, பெரிய கல்வி. அன்றைக்கு அது ஒரு பெரிய எதிரிகளை எதிர்கொள்கிற பெரிய ஆயுதம். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே எதிரிகளை எதிர்கொள்கிற ஆயுதங்கள் வெவ்வேறு விதமாக இருந்துச்சு. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லுவான், முஸ்லிம்கள் நீங்கள் எல்லா காலத்திலையும் கண்ணியமாகவும் பாதுகாப்பாகவும் வாழணும் சொல்லி சொன்னா குர்ஆன் சொல்லுது. ஒரு 4 அறிவுரைகளை குர்ஆன் தருது. வஅஇத்து லஹும் மஸ்ததஅதும் மின் குவ்வா. முதல் விஷயம் வஅஇத்து, எந்த ஒன்னையுமே நடந்ததற்கு பின்னால நீங்க யோசிக்காதீங்க, அதற்கு முன்னால சரியாக எல்லா திட்டமிடுதலும் உங்கள்கிட்ட இருக்கணும். வஅஇத்து, தயாரிப்புகளும் திட்டமிடுதலும் உங்கள்கிட்ட இருக்கணும். மஸ்ததஅதும், உங்க சக்தி என்னங்கிறத நீங்க தீர்மானிங்க. குர்ஆன் சொல்லுது. மின் குவத்தின், மூணாவது உங்களுடைய குவத். குவத்னா என்ன? குர்ஆன் சொல்லுது அல்லாஹுல்லதி خلقكم من ضعف ثم جعل من بعد قوة ضعفا. அல்லாஹ் சொல்றா குவத்னா இளைஞர்கள். குர்ஆன் சொல்லுது இளைஞர்களை நீங்கள் உங்க சமுதாயத்தினுடைய பாதுகாவலர்களாக வைத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனுக்கான அரணாக, இந்த தீனுக்கான அடிப்படையாக நிறுத்தியது இளைஞர்களை தான். எத்தனை இடங்களில் எத்தனை இளைஞர்களை பத்தி சொல்லணும் வரலாற்றுல. நீங்க படிக்கிற பார்க்கிற வரலாற்றுல எத்தனை பேர்களை நீங்க படிங்க, அவர்கள் எல்லாம் 30 வயதை கடக்காதவர்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு உஹது போர்க்களத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஅதே எரியுங்கள், என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ஒரு இளைஞர்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? இளைஞர்களே, சமுதாயத்திற்கு தேவையான விஷயங்களை சமுதாயத்தினுடைய பாதுகாப்பில் உங்கள் கவனப்படுத்தப்பட வேண்டும். உங்களால சமுதாயத்திற்கு பயன் இருக்கணும், உங்களால் சமுதாயத்திற்கு கண்ணியம் இருக்கணும், உங்களால் சமுதாயத்திற்கு பாதுகாப்பு இருக்கணும். உங்களுடைய நடத்தையால் சமுதாயத்திற்கு இழுக்கோ இழிவோ வரக்கூடாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட இளைஞர் சமுதாயத்தை தான் இந்த சமுதாயம் உருவாக்கி வச்சிருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போடப்பட்டாங்க, எதிர்த்து நின்றாங்க நம்ரூதுக்கு எதிராக. எத்தனை வயசு இதெல்லாம்? காலு சமஅனா ஃபதை யذكرஹு யகாலு லஹு இப்ராஹிம். குர்ஆன் சொல்லுது, உலகத்தையே கையில வச்சிருந்த நம்ரூதிற்கு முன்னால் எதிர்த்து நிற்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வயது வெறும் 20 வயது. 20 வயதில் உலக தலைவனுக்கு முன்னால் தௌஹீதை எதிர்த்து நிறுத்துகிறார்கள். ஒரு இளைஞனுடைய வலிமை அது. இளமையையும் இளைஞனையும் இந்த சமுதாயம் கையில் எடுக்காத பொழுது நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் இளைஞர்களை கொண்டு போய் துண்டு துண்டா துண்டாடுவதற்கும் அவர்களை வச்சு தங்களுடைய அரசியல் லாபம் அடைவதற்கும் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது. ஆனா இளைஞர்களுடைய சீர்திருத்தம் செய்யறதுக்கு எந்த இயக்கமும் கிடையாது. இளைஞர்களுடைய சீர்திருத்தம் இன்னைக்கு சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம். இளைஞர்களை எடுக்க தவறினால் இந்த சமுதாயம் சந்திக்கிற விளைவுகளைத்தான் இன்றைக்கு இலங்கையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்தது முதல்ல இளைஞர் சமூகத்தை தான். அபூ ஹுரைரா யார்? எத்தனை வயது? 25 வயது அபூ ஹுரைரா. முஸஅப் இப்னு உமைர் இந்த இஸ்லாத்திற்காக ஒரு வருஷத்துல 1500 மதீனாவாசிகளை முஸ்லீமாக மாற்றியவர். எத்தனை வயது? 25 வயது இளைஞர் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்புகளை எல்லாம் இளைஞர்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு. குர்ஆன் இன்னைக்கு நம்ம ஓதுறோமே, இந்த குர்ஆனுடைய நூலாக தொகுத்து தந்தது யாரு? ஸைத் ரலியல்லாஹு. ஒரு 15 வயது இளைஞர் தான் குர்ஆன் நாம் ஓதுகிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வரலாற்று நெடுகிலும் இளைஞர்களை சீர்திருத்தம் செய்வதில் அதிகம் கவனம் செலுத்துங்கள். நான் ஸல்லல்லாஹு ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அடிக்கடி சொல்வது, இந்த உம்மத்து கவனப்படுத்த வேண்டிய விஷயம் கூட, ஹஜ்ஜத்துல் வதாஇல கடைசி ஹஜ்ஜில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்தில் வச்சு ஒரு கேள்வி கேட்டாங்க. யாராவது ஹல் மின்கும் காத்தியர் ரஹம், உறவுகளை முறித்தவர்கள், உறவுகளோடு சண்டையிட்டவர்கள் யாராவது இருக்கிறீர்களான்னு கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருமே எழுந்திருக்கிற ஒரே ஒரு இளைஞர் மட்டும் எழுந்தார். அந்த இளைஞர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பக்கத்தில் வந்து, ரசூலல்லாஹ் எனக்கும் என்னுடைய அம்மாவின் சகோதரிக்கும் சின்ன மனக்கசப்பு, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சரி பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. ஹஜ்ஜை முடிச்சுட்டு ரசூலும் சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்கிறப்ப 1.25 லட்சம் சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்ட ஒரே கேள்வி இதுதான், தயவு செய்து என் சபையில நீங்க இங்க உட்காரணும்னா உறவுகளை சண்டை போட்டவங்க இந்த சபையில உட்காரக்கூடாதுன்ட்டாங்க. ஸல்லல்லாஹு நீங்க ஹாஜியா இருக்கலாம், ஹஜ்ஜை முடிச்சிருக்கலாம், சஹாபியா இருக்கலாம், என்னோடு ஹஜ் செஞ்சிருக்கலாம், ரசூலோடு ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க, இவ்வளவு இருந்தும் கூட உறவுகளோடு சண்டையிட்டவர்கள் நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இளைஞர் போறாரு, போயிட்டு திரும்ப வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நான் சரி பண்ணிட்டேன், எங்க மன்னிப்பு கேட்டு சரி பண்ணிட்டேன்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைஞரை முன்சஃப்ல உட்கார வச்சாங்க. என்ன சொல்ல வராங்க? இந்த உம்மத்துல இளைஞர்களுடைய வாழ்க்கை சீர்திருத்தம் அடைந்தால் இந்த உம்மத்து சீராகும். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிட்டு போன நடைமுறை இதுதான். அதிகமான குடும்பத்தினுடைய பிரச்சனைகள்ல இளைஞர்கள் எப்படி கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய வஃபாத்துல தொழுகையில நிற்கிறப்ப 3 தடவை எதிரிகளால் குத்தப்பட்டு அவர்களுடைய வயிறு கிழிந்து அப்படியே சாய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு வரலாற்றுல வருது, அவங்க வாயில தண்ணி ஊத்துறாங்க, அது அப்படியே வயிறு கிழிந்து வெளியே வருது. உமர் ரலியல்லாஹு எந்த வகையிலையுமே தப்பிக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாங்க. ஒரு வாய்ப்பு தான், உமரை கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பை எந்த சூழ்நிலையிலும் தவறவிடக் கூடாதுங்கிறத ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாங்க. 1 மாத காலங்களாக அந்த வாளை விஷத்திற்குள் ஊற வைத்து, ஒருவேளை வாளின் பிடியிலிருந்து தப்பினால் விஷப்பிடியில் அவரை சிக்க வைக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு 1 மாத காலங்கள் அதுல விஷத்தை தடவி நல்ல காய வச்சு உமர் ரலியல்லாஹு ஒரு கட்டத்துல 3 தடவை வயிற்றிலே 2 இடங்களிலும் முதுகுல ஒரு புறத்திலேயும் குத்திய பொழுது அப்படியே சரிந்து விழுகிறார்கள். மயக்கம் தெளிந்தவுடன் உமர் ரலியல்லாஹு கேட்ட வார்த்தை இதுதான், மக்கள் தொழுதுட்டாங்களா, மக்களுக்கு நான் இமாமா நின்னேன்னு தொழுதுட்டாங்களான்னு கேட்குறாங்க. மக்கள் தொழுதுட்டாங்க, நீங்க தான் தொழணும். தண்ணி கொண்டு வர சொன்னாங்க, ஒது செஞ்சுட்டு தொழுது முடிச்சுட்டாங்க. தொழுது முடிச்சவன உமர் ரலியல்லாஹு அப்போ கேட்குற வார்த்தை, என்னை தரையில படுக்க வைங்கன்னாங்க. கடைசி சக்கராத்தினுடைய நேரத்துல பக்கத்துல இப்னு உமர் ரலியல்லாஹு நிற்கிறாங்க. தரையில் படுத்திருந்த அதற்கு உமர் ரலியல்லாஹு தூரத்தில் இருந்த ஒரு வாலிபரை கை காட்டி சொன்னார்கள், அவரை என் பக்கத்தில் வர சொல்லுங்கள். பக்கத்துல வந்தாங்க. அவர் தன்னுடைய கையிலேயே கரண்டை காலுக்கு கீழே இறக்கி விட்டிருந்தார். உமர் ரலியல்லாஹு அந்த நேரத்திலே அந்த வாலிபத்தை பார்த்து சொன்னாங்க, உங்களுடைய ஆடையை கரண்டைக்கு மேல் ஏற்றுங்கள்னு சொன்னாங்க. எந்த இடத்துல? கடைசி நேரத்துல கூட, அந்த வஃபாத்தினுடைய நேரத்துல கூட இந்த உம்மத்திற்கு உமர் ரலியல்லாஹு சொல்லிட்டு போறது என்னன்னா, இளைஞர்கள்ட்ட சுன்னத்தினுடைய பின்பற்றுதல் வந்துருச்சுன்னா இந்த உம்மத்து பாதுகாக்கப்பட்டுருந்தாங்க. அந்த நேரத்தில் அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அந்த கடைசி நேரத்துல கூட உமர் ரலியல்லாஹு, கண்ணியமிக்க முஃமினீன்களே, புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வருது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தினுடைய நெருக்கத்துல இருக்கும்போது கடைசியாக அவங்களால பேச முடியல, பக்கத்தில் நின்றிருந்த அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹுங்கிற ஒரு சஹாபியை தங்களுடைய கண்ணால் பார்த்தார்கள். பார்த்துட்டு அவர் கையில வைத்திருந்த மிஸ்வாக்கை காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாள்ல கடைசியாக செய்த அமல், ஒரு இளைஞர்கிட்ட இருந்து மிஸ்வாக்க வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேய்க்க முற்பட்டாங்க. அவங்களால முடியல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மிஸ்வாக்க வச்சு ரசூலுக்கு தேய்ச்சி விடுறாங்க. இந்த உம்மத்தை கடைசியாக முன்னிறுத்துகிற பொழுது இளைஞர்களோடு தொடர்பு படுத்தி முன்னிறுத்துறாங்கன்னா, இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் அவர்கள் கண்ணியமான வாழ்க்கைக்கு சொந்தமானவர்களாக உருவாக்கப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட இளைஞர்களைத்தான் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டியாக சென்றிருக்கிறார்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் முன்வைக்கிறது ஒரு இளைஞரிடத்தில் எப்படிப்பட்ட தன்மைகள் வேண்டும் என்பதை குர்ஆன் முன்வைக்கிறது. அதுல மிக முக்கியமாக குர்ஆன் 6 தன்மைகளை குர்ஆன் முன்வைக்கிறது. இளைஞர்கள் எப்படிப்பட்ட தன்மைகளோடு உருவாக்கப்பட வேண்டும்? ஒரு இளைஞர் அல்லாஹ்ட்ட செய்ய வேண்டிய துஆவா குர்ஆன் வைக்கிறது. முதல் விஷயம், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி. ஒரு இளைஞர் அதிகமாக அல்லாஹ் தந்த நிஅமத்திற்காக துஆ செய்யும், ஷுக்ர் செய்யும். இரண்டாவது, தன் பெற்றோர்களுக்காக துஆ செய்யும். மூன்றாவது, நல்ல அமல்கள்ல, சாலிஹான அமல்கள்ல அவர் ஈடுபடுத்த சொல்லுது. அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுது. அவங்க குடும்பத்துக்காக துஆ செய்ய சொல்லுது. அடுத்து, நான் ஒரு முஸ்லிமும் கண்ணியமாக வாழ சொல்லுது குர்ஆன். ஆக இளைஞர்களுடைய வாழ்க்கை இந்த சமுதாயத்துல கையில் எடுத்து அவர்களை சீர்திருத்தம் செய்யாதவரை அவர்களை இந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதப்படுத்துறதுங்கிறது மிக ஆபத்தான விஷயம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அஷ்ஷபாபத்து ஷுஅபத்தும் மினல் ஜுனூன். வாலிபம்ங்கிறது அது ஒரு வகையான பைத்தியம் என்று சொன்னார்கள் சொல்லாரு. என்ன, சில பேருக்கு அது போன்ல இருக்கலாம், சில பேருக்கு பெண்ணில் இருக்கலாம், சில பேருக்கு போதையில் இருக்கலாம். அப்படிப்பட்ட வாலிபத்தில் ஒருவர் அதிலிருந்து விடுபட்டு இபாதத்துகள்ல, மார்க்க விஷயங்கள்ல
அவரை கொண்டு வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இளைஞர்கிட்ட அவ்வளவு தூரம் ரசிக்கிறான். என்ன இளமையில ஒருத்தட்ட இபாதத்து வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா, அந்த இபாதத்துக்கு அல்லாஹ் அவருடைய வயோதிகத்துல செய்ய முடியாத அமல்களை கூட அல்லாஹ் இளமையினுடைய இபாதத்து மூலமா அல்லாஹ் சரி பண்றாங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்தில் அல்லாஹ் முதல்ல கேள்வி கேட்கறது வாழ்நாளை பத்தி, அடுத்து கேட்கறது வாலிபத்தை பத்தி. வாழ்நாள்ல வாலிபம் வரும் தானே, வாழ்நாளை பத்தி கேள்வி கேட்டா வாலிபத்தை எப்படி கணித்தாய்? 15 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் உள்ளது வாலிப காலம் என்று எழுதுறாங்க. மிக முக்கியமாக, ஏன்னா மற்ற காலங்கள் அல்லாஹ் பலகீனமான காலம்ங்கிறான் அல்லாஹ். சிறுபிராயம் அது பலகீனமான காலம், அது மன்னிக்கப்படும் பாவம். வயோதிகமும் மன்னிக்கப்படுகிற காலம் தான். வயோதிகத்திலையும் செய்ய முடியாது அமல்களை, ரொம்ப அதிகமா செய்ய முடியாது. ஆனால் இந்த 15 வயதுல இருந்து 40 வயது வரைக்கும் உள்ள இந்த 25 ஆண்டு காலங்கள் அல்லாஹ்ட்ட மிக முக்கியமான பலமிக்க காலம். இந்த காலங்கள்ல ஒரு மூமின் மிகச் சரியாக நடந்து கொண்டால் அல்லாஹு தஆலா அவரை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு அந்த காலங்கள் மிக பிரியமான காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹயாத்தில் அப்படிப்பட்ட இளைஞர்களை தான் உருவாக்கி விட்டார்கள். ஒன்றுமில்லை, ஹதீஸ் ஷரீஃப்ல ஒரு செய்தி வருது, ஸாலபத் இப்னு அப்துர் ரஹ்மான் ஒரு சஹாபி வீட்டை கடந்து போனாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலை சொல்லியிருந்தாங்க, அவர் அந்த வீட்டை கடந்து போனாரு. அந்த வீட்டில் உள்ள ஒரு பெண்ணு குளிச்சுட்டு வெளியே வர்றது, அந்த முடியை பார்த்துட்டார், அவ்வளவுதான். அந்த ஒரு பார்வை ஒரு தடவை நடந்துச்சு, 2வது தடவை யதார்த்தமா மறுபடியும் பார்த்துட்டார். அந்த ஒரு பார்வைக்காக தௌபா செஞ்சு வருந்தி அழுது 3 நாள்ல உயிரை விட்டுட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சஹாபாக்கள் இவர்கள், வாலிபர்கள். எப்படிப்பட்ட வாலிபர்களை உருவாக்கினார் இந்த தீனுடைய தொடர்புல, மார்க்கத்தினுடைய தொடர்புல. அப்படிப்பட்ட வாலிபர்களால் ஒரு கட்டத்துல ஒரு சஹாபிட்ட சொன்னாங்க, காலங்கள் அடுத்தடுத்த காலங்கள் மோசமாகத்தான் இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு காலத்திலையும் மோசமா இருக்கும். ஒரு காலத்துக்கு பின்னால் அடுத்த நூற்றாண்டு வந்து அதை விட மோசமா இருக்கும். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே ஒவ்வொன்றையா சொல்லிக்கிட்டு வரும்போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எப்படிப்பட்ட ஃபித்னாவான காலகட்டத்திலையும் இந்த உம்மத்தை பாதுகாக்கணும்னா என்ன செய்யணும்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று உங்களுடைய பெண்கள், 2வது உங்களின் இளைஞர்கள். பெண்களையும் இளைஞர்களையும் தீனுடைய அடிப்படையில் நீங்கள் உருவாக்கி வைத்திருந்தால் அந்த காலம் உங்களுக்கு பொற்காலம். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் இளைஞர்களும் பெண்களும் சமுதாயத்தை விட்டு தடம் புரண்டுட்டாங்கன்னா இந்த சமுதாயத்தை எவ்வளவு பெரிய வளர்ச்சி பாதை சென்றாலும் கண்ணியம் முன்னேற்றம் சமுதாயத்துக்கு கிடைக்காது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா பல்வேறு இளைஞர்களை குர்ஆனில் அல்லாஹ் முன்னிறுத்துகிறான். யூசுப் என்ற ஒரு இளைஞரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பெண் தப்பான பாதைக்கு அழைக்கிற பொழுது ஒரு 20-25 வயது இளைஞர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மஆதல்லாஹ் குர்ஆன்ல இந்த வரலாறு சொல்றதுக்கு என்ன காரணம்? மஆதல்லாஹ், அல்லாஹ்ட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன், இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய மாட்டேன்னு ஒரு இளைஞர் ஒரு பாவத்திலிருந்து விடுபட்டார். அல்லாஹ் அதுக்கு கொடுத்த பரிகாரம் என்ன தெரியுமா? உலகத்தினுடைய ஆட்சியாளராக கொண்டு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் உட்கார வச்சார். ஒரு இளைஞர் பாவத்திலிருந்து விலகுறது அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிடிக்கும். ஒண்ணுமில்லை, விபச்சாரத்திற்கு ஒரு பெண் அழைத்த பொழுது முடியாதுன்னு நாங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அந்த ஒரு செயல் அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிடிச்சு போச்சு. அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் உச்சகட்டத்துல எகிப்தினுடைய பெரிய ஆட்சியாளரா, எகிப்துங்கிறது அன்னைக்கு கிட்டத்தட்ட உலகத்தினுடைய ஆட்சின்னு அர்த்தம், அவ்வளவு பெரிய ஆட்சியாளரா கொண்டு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை உட்கார வைக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், துல்கர்னைன் ஒரு இளைஞர் தெரியுமான்னு கேட்கிறான் அல்லாஹ். துல்கர்னைன் ஒரு இளைஞர் இருந்தார், ஒரு பெரிய இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் துல்கர்னைன். அல்லாஹ் சொல்ற ஒரு 20 வயது இளைஞர், எவ்வளவு பெரிய ஆற்றல் அவருக்கு அல்லாஹ் கொடுத்தான்னா, அவர் உலகத்தையே சுற்றி வந்தவர் அவர் ஒருவர் தான். சூரியன் உதயமாகிற இடத்துக்கு போயிருக்கிறார், சூரியன் மறைகிற இடத்துக்கு போயிருக்கிறார். குர்ஆன் சொல்லுது, யஜூஜ் மஜூஜ்ங்கிற ஒரு பெரிய அட்டகாசம் செய்கிற கூட்டத்தை அந்த மக்கள் சமாளிக்க முடியாமல் திணறிய பொழுது ஒரு பெரும் சுவர் எழுப்ப சொன்னார்கள். அதில் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் இந்த வரலாறை சொல்லுவான். 2 மலைகளுக்கு மத்தியில் இரும்பு பாலங்களை கொண்டு செம்பை உருக்கி அன்றைக்கு பெரிய கட்டிடங்களை எழுப்பினார், பெரிய சுவர். எவ்வளவு பெரிய இன்ஜினியர்! குர்ஆன்ல சொன்னா, என் இன்ஜினியரை பாருங்க, என் இளைஞரை பாருங்க. அல்லாஹ் சொன்னான், நான் உருவாக்கிய இன்ஜினியர் இளைஞர். அவர் அவ்வளவு பிரம்மாண்டமான இதை கட்டுறார். ஒரு பொறியாளர் ஒரு கட்டிடத்துக்கு எவ்வளவு காலம் கேரண்டி கொடுக்க முடியும்? 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம். அவர் கேரண்டி கொடுத்தார், நான் கெட்டிருக்கிற இந்த கட்டிடத்திற்கான கேரண்டி கியாமத் வரைக்கும்.
கியாமத்து வரைக்கும் அவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டி முடிச்சிட்டு இருக்கிறார். மக்கள் எல்லாம் பிரமிச்சு போய் சொன்னாங்க, இவ்வளவு பிரம்மாண்டமான கட்டிடம், இதுல யாரும் எதுவும் தாக்குதல் நடத்த முடியாதுன்னாங்க. ஆனால் அந்த இளைஞர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது என் திறமை ஒண்ணும் இல்லை, என் ரப்பனுடைய ரஹ்மத்து அப்படின்னாரு அவரு. ரப்பனுடைய ரஹ்மத்து, என்னால ஒண்ணும் இல்லை. குர்ஆன் முன்வைக்கிறது. எத்தனையோ இளைஞர்கள்ல குர்ஆன்ல அல்லாஹ் ஒழுக்க சீலராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தௌஹீதினுடைய எழுச்சி சீலராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒரு சிறந்த ஒரு நவீன தொழில்நுட்பத்தோடு துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், இப்படி குர்ஆன்ல பல்வேறு இளைஞர்களை குர்ஆன் முன்வைக்குது. அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, இதெல்லாம் குர்ஆன் பல்வேறு முன்வைக்கிறது. எனவே கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஒரு சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு மாத்திரமல்ல, ஒரு சமுதாயத்தினுடைய கண்ணியம், மரியாதை, இதுவெல்லாம் இளைஞர்கள் தான். உங்களால் இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும். பயனுள்ள வாழ்க்கையை தர முடியாவிட்டால் தயவு செய்து சமுதாயத்திற்கு இழிவையும் இழப்பையும் ஏற்படுத்தி விடாது. அதுதான் இந்த சமுதாயம் முன்வைக்கிறது. அயன்குசுத்தீனவான ஐயன், ஒவ்வொரு இளைஞனும் இப்படி வாழ வேண்டும். நான் செய்கிற செயலால் என் தீனுக்கோ என் மார்க்கத்திற்கோ ஒரு காலத்திலேயும் இழிவோ இழப்போ வரக்கூடாது. இப்படி வாழ சொல்கிறது இஸ்லாம். அந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதை இளைஞர்களை நோக்கி இஸ்லாம் கவனப்படுத்துகிறது என்பதை அடிப்படையாக கூறி, இல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய இளைஞர்களை அல்லாஹ் நல்ல வழியில் அல்லாஹ் சீர்திருத்தம் செய்து வணக்க வழிபாடுகள் செய்கிற, வாலிபத்தை வணக்க வழிபாடுகளில் கழிக்கிற இளைஞரை அல்லாஹ் அரிசிக்கு கீழ் குளிர வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அப்படிப்பட்ட இளைஞர்களாக அல்லாஹ் நம் இளைஞர்களை உருவாக்கி தருவானாக. வாஹிரு தாவானா அஸ்ஸலாமு அலைக்கும்.